கிராம பள்ளியில் ஓரிடத்தில் சுரேஷ் என்ற மாணவன் இருந்தான். அவனுக்கு கல்வியில் அத்தனை நுணுக்கமும் திறமையும் இருந்தது. ஆனால் சரியான உழைப்பின்றி அவன் அதிகம் முன்னேறவில்லை. ஆசிரியர்கள் கூறினாலும் நண்பர்கள் ஊக்கமளித்தாலும் அவனுக்குள் ஒரு மர்மமான சோம்பேறித்தனம் இருந்தது. ஒருநாள் சுரேஷின் அறிவியல் ஆசிரியர் ராஜா மாஸ்டர் ஒட்டுமொத்த வகுப்பிற்கும் ஒரு அறிவிப்பு செய்தார். இந்த வாரம் காலையில் 1 மணி நேரம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெறும். எல்லாரும் தங்களது தினசரி செயல்பாடுகளை எழுதி கொண்டு வாருங்கள். வெற்றி பெறுபவருக்கு சிறப்பு பரிசு. சுரேஷ் ஆரம்பத்தில் கவலைப்பட்டான். நான் என்ன செய்ய போகிறேன்? தினமும் சோம்பேறியாக காலத்தை வீணாக்கிவிட்டேன் என்று அவன் மனத்தில் நினைத்தான். ஆனால் அவனுடைய நண்பன் கார்த்திக், நாமும் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று ஊக்கமளித்தான். அன்றே இரவு சுரேஷ் தன் முடிவை மாற்றிக்கொண்டான். நாளை காலை முழுமையாக பயனுள்ளதாக இருந்தால் என்ன ஆகும் என்று அவன் சிந்தித்தான். அடுத்த நாள் சுரேஷ் காற்றின் குளிரில் காலை 5 மணிக்கு எழுந்தான். முதலில் கடினமாக இருந்தது. ஆனால் அவன் ஆரம்பித்தான். ஒரு சின்ன நடைபயணம், சிறிய சிறிய பாடங்களை மனப்பாடம் செய்தல், தன் உடற்பயிற்சியில் சிறு நேரம் செலவிடுதல். அந்த 1 மணி நேரத்தில்தான் செய்ய முடிந்ததை காண அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து 1 வாரம் கையாள அவன் படிப்பில் மட்டுமல்ல, தனது உடல் மொழியிலும் மெருகேற ஆரம்பித்தது. போட்டியன்று அனைவரும் தங்கள் காலை நேர கதையை பகிர்ந்தனர். சுரேஷ் தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தையும் அவன் தொடங்கிய சிறிய மாற்றங்கள் எப்படி பெரிதாக திகழ்ந்தன என்பதை கூறினார். அவனது கதையை கேட்டு ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மற்ற மாணவர்களும் ஆர்வத்துடன் ரசித்தனர். முடிவுகளில் பெரிய வெற்றிகள் உள்ளன. ஆனால் வெற்றியை தொடங்கும் விதி தினசரி சிறு முயற்சியில் இருக்கிறது என்று சுரேஷ் முடித்தான். அந்த நாள் முதல் அவன் மட்டுமல்ல, அவரது நண்பர்களும் அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து முன்னேறினார். சுரேஷ் பள்ளியில் சிறந்த மாணவராக வளர்ந்து மற்ற மாணவர்களுக்கு ஒரு பிள்ளையார் சுழியாக நின்றான்.